பொதுவாக எல்லா லேடிஸுமே ஒரு ஆசை இருக்கும், சொந்த கால் மேலே நிற்கணும் அப்படின்ட்டு. சொந்த கால் மேலே நிற்கணுன்னாக்கா சில பேர் கிண்டல் அடிப்பாங்க, இப்போ என்ன அடுத்தவங்க காலில் நிற்கிறீங்க, சொந்த கால் மேலே தான் நிற்கிறீங்கன்ட்டு. அது கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சொந்தமாக ஒரு 10 ரூபா சம்பாரித்து அந்த 10 ரூபா நமக்காக நம்ம செலவு பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்கே, அது எத்தனை கோடி கொடுத்தா கூட கிடைக்காது. பட் அந்த சந்தோஷத்துக்காக தான் எனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் இருந்தேன். எனக்கு என்ன தேவை இருந்தாலும் நான் தான் வாங்குவேன். மற்றவங்களுக்கு என்ன தேவையாக இருந்துச்சுன்னா கூட நான் வாங்கி கொடுத்து தான் பழக்கம். யாருக்கிட்டையுமே நான் எதுக்காகவும் போய் நின்னது கிடையாது, கேட்கவும் மாட்டேன். அது ஒரு பழக்கம் எனக்கு அப்போத்துலேருந்தே வந்துச்சு. திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் ஹஸ்பண்டுக்கிட்ட தான் நான் கேட்டு வாங்கி செஞ்சுக்கணும். அது எனக்கு ரொம்பவும் சங்கடமாகவே இருக்கும். என்னோடய லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நானுமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னென்னா கஷ்டப்பட்டு ஒரு வேலை கற்றுட்டு இருக்கேன். அந்த வேலை வச்சு அடுத்த லெவலுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன். அது கடவுளோட அனுகிரகம் இருக்கணும், உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் நான் ஜெயிப்பேன்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.